வணக்கம் நண்பர்களே, தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் பாத்தீங்க அப்படின்னா பிற மொழிகளுடைய வரலாறா இருக்கட்டும், தமிழ் மொழியோட வரலாறா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க பல பேர் பார்த்து உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு மிக மிக நன்றி. நிறைய வியூஸ் போகுது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பதிவுகள்ல பிற மொழியினுடைய வரலாறு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வரலாறு பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய வரலாறு தவறா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகள் பிறக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்தது. ஏமலே நிறைய தவறுகள் இருந்தது. இதையெல்லாம் நான் கண்டிப்பா திருத்திக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் உறுதியோட சொல்றேன். இதையெல்லாம் தாண்டி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிற மொழிகளுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிற நாட்டில் நடக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அறிவியலா இருக்கட்டும், வரலாறா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதையெல்லாம் ஆராயும் போது முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய மொழி. நம்மளுடைய மொழி அப்படின்னு கேட்டா தமிழ் மொழி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த தமிழ் மொழியில ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தமிழ் மொழியோட சிறப்புகளா இருக்கட்டும், தமிழ் மொழியில் உள்ள பல இலக்கணங்கள், இலக்கியங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்துட்டு தான் இருப்போம். ஆனா இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உண்மையிலேயே தமிழ் மொழி ஏன் சிறந்தது சிறந்ததுன்னு வாய் வழியாவே மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. தமிழ் மொழி பழமையானது நிரூபிச்சுட்டா அது என்ன, அதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அதுக்கெல்லாம் பதிலாகவும், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மொழி பத்தி நமக்கே தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. தமிழ் மொழியினுடைய 10 சிறப்புகளை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த 10 சிறப்புகள்ல ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம இருக்கலாம். முக்காவாசியானது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தமிழ் மொழியினுடைய நமக்கு தெரியாத சிறப்புகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது டாபிக்ல நம்ம பேசணும், வேற ஏதாவது மொழி பத்தின வரலாறு பேசணும் அப்படின்னாலும் அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இனி வரக்கூடிய பதிவுகள்ல கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் பேசுறேன். சரி, தமிழ் மொழியினோட சிறப்புகள் அப்படின்னு சொன்ன உடனே 10 சிறப்புகள் நம்ம கண்டெடுத்திருக்கோம். அதுல முக்கியமான சிறப்புகளை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 10வதுல இருந்து நம்ம போகும். 10வது சிறப்பா தமிழ் மொழியினுடைய சிறப்பா நம்ம எதை எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு மொழியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொழி அப்படி உருவானுச்சு, இப்படி உருவானுச்சு, மொழிக்கான பல வரலாறு இருக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு மொழியை நம்ம கடவுளா பாக்குறோம். தமிழ் நம்ம தமிழ் மொழின்னு சொல்ல மாட்டோம், தமிழ் தாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தமிழ் தாய் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தமிழ் தாய் அப்படிங்கிறதுக்கான கடவுள் தமிழ் அப்படிங்கறத ஒரு பெண் கடவுளா நம்ம பாக்குறோம். அந்த பெண் கடவுளுக்கு மிகப்பெரிய கோயில் காரைக்குடியில சிச்சுவேட் ஆயிருக்குது. இப்படி ஒரு மொழியை கடவுளா பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்தி, ஒரு மொழிக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்மளுடைய தமிழர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு பெருமையா இருக்குது. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியினுடைய 9வது மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு மொழின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த மொழி உருவாகிறதுக்கு வேற ஏதாவது ஒரு மொழியோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமோ அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கணும். அதன் மூலியமா தான் ஏதோ ஒரு மொழி உருவாகி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் பல மொழிகள் இருக்குது. ஆனா இந்த மொழிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு ப்ரொனன்சியேஷன், அதாவது உச்சரிப்புல வேறுபடுதே தவிர ஆனா இந்த மொழிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டதுதான். ஏன்னா ஜப்பான்ல இருக்கிறவங்க, கொரியால இருக்கிறவங்க, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன், ஸ்லாங் எல்லாமே ஓரளவு சிமிலரா இருக்கும். அதே மாதிரி ஒரு மொழி உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு மூலக்கூறுல இருந்தா ஒரு மொழி உருவாகணும், இல்ல பிற மொழியோட தொடர்புல தான் உருவாகணும். ஆனா நம்மளுடைய தமிழ் மொழி தான் தனித்து இயங்கி தனித்த முறையில உருவானது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி உருவாகும் போது நீங்க கேட்கலாம், தமிழ் அப்படிங்கிறது தனித்து உருவானது தான், தமிழ் இஸ் an independent language அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே தமிழுக்கும் முன்னாடி ஒன்று இருந்திருக்கும்ல, அது என்ன இருந்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அது என்னது அப்படின்னு நம்ம ஆராயும் போது நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழி அப்படிங்கிற எழுத்து படிவம் மட்டும்தான் நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதற்கும் முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. மிக மிக பழமையான ஒரு கல்வெட்டா தமிழி எழுத்து படிவங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதன் மூலியமா தான் தமிழி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு எழுத்து வடிவம் இருந்தது, தமிழ் மொழி பேசப்பட்டது அப்படின்ட்டு. தமிழ் தனித்து உருவான, தனித்து இயங்கிய ஒரு மொழி அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இன்னும் பல ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாதான் தமிழ் அப்படிங்கிறது எப்படி உருவானது அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். தமிழ் மொழியினுடைய 8வது மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மொழிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தைகள் இருக்கும், ஏதாவது ஒரு சொல்ல குறிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடை குறிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல கேல்ஃப், அதாவது கன்று குட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகள்லயும் ஒவ்வொரு சொல்ல, ஏதோ ஒரு பொருளையோ ஒரு மிருகத்தையோ எதையோ குறிக்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கும். அந்த மாதிரி தமிழ் மொழியில பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய பல மொழிகள்ல தமிழ் மொழியில மட்டும்தான் ஒற்றை சொல் அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
அது என்ன ஒற்றை சொல் அர்த்தங்கள் அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர், அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு லெட்டர், அந்த ஒரு வார்த்தை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல பொருளுக்கு வந்து அர்த்தங்களா இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்கு வந்து பசு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த ஆண்கிற வார்த்தை பசு அப்படிங்கறத குறிக்கும். அதுக்கப்புறமேட்டு அரசன் அப்படிங்கறத குறிக்கும். சோ இந்த மாதிரி பிற மொழிகளுக்கு இல்லாம தமிழ் மொழியிலே மட்டும்தான் ஒரு லெட்டருக்கே பல மீனிங்ஸ் இருக்குது. பலவிதமான பொருட்களையோ உயிரினங்களையோ குறிக்கக்கூடிய மீனிங்ஸ் ஒரே லெட்டர்ல இருக்கக்கூடியது வந்து தமிழ் மொழியில மட்டும்தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையா இருக்குது. தமிழ் மொழியினுடைய 7வது மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு இங்கிலீஷா இருக்கட்டும் சயின்ஸா இருக்கட்டும் எதை எடுத்துட்டாலும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு மிகப்பெரிய கால்குலேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ்லயே ரொம்ப முக்கியமானது இந்த பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜீரோஸ் தான். ஜீரோஸ் வந்து ஒரு நம்பருக்கு ஆட் ஆக அதோட வேல்யூவா இருக்கட்டும் நேம்ஸா இருக்கட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா 10, 2 ஜீரோ இருந்துச்சுன்னா 100, 3 ஜீரோ இருந்துச்சுன்னா 1000, 4 ஜீரோ இருந்துச்சுன்னா 10,000, 5 ஜீரோ இருந்துச்சுன்னா லேக், க்ரோர்ஸ், மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், ஜில்லியன் அப்படின்ட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி போகும்போது தமிழ் மொழி அப்படிங்கிறது பழமையானது நம்ம வந்து வெறும் கண்டுபிடிப்பதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. அறிவிலையும் சரி அறிவியலையும் நம்ம வந்து சிறந்து விளங்கி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அது என்ன அப்படின்னா அவ்வளவு பழமையான காலகட்டத்திலேயே அதிகமான பூஜ்ஜியங்கள் சேர சேர அதுக்கு பெயர்களை வந்து தமிழர்கள் வந்து இட்டு வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா அதாவது ஒரு சைபர் இருந்துச்சுன்னா 10, 2 சைபர் இருந்துச்சுன்னா 100 அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு இதுவரை எதுவரையும் தெரியும்னா 1000 தெரியும், 10,000 தெரியும், 100,000, கோடி வரை நமக்கு தெரியும். அதாவது 7 சைபர் இருந்தா கோடி அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு மேலே வேல்யூஸ் இருக்கு. அது எத்தனை ஒவ்வொரு சைபரும் நீங்க சேர்த்துக்கிட்டே போக போக ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கறத நான் வாசிக்கிறேன். 7 சைபர் இருந்தா கோடி, 8 சைபர் இருந்தா அற்புதம், 9 சைபர் இருந்தா நிகர்புதம், 10 சைபர் இருந்தா கும்பம், 11 சைபர் இருந்தா கணம், 12 சைபர் இருந்தா கற்பம், 13 சைபர்கள் இருந்தா நிகர்பம், அது மட்டும் இல்லாம 14 சைபர் இருந்தா பதுமம், 15 சைபர் இருந்தா சங்கம், 16 சைபர்கள் இருந்தா வெள்ளம், 17 சைபர்கள் இருந்தா அந்நியம், 18 சைபர்கள் இருந்தா அர்த்தம், 19 சைபர்கள் இருந்தா பரட்டம், அது மட்டும் இல்லாம 20 சைபர்கள் இருந்தா பூரியம், 21 சைபர்கள் இருந்தா முக்கோடி, 22 சைபர்கள் இருந்தா மகாயுகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சைபர்கள் ஒவ்வொரு பூஜ்ஜியங்கள் இன்க்ரீஸ் ஆக அதுக்கான வார்த்தைகள் கொண்டு போயிட்டே இருக்குது. தமிழ்ல வந்து அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஒண்ணுக்கு அப்புறம் 20 பூஜ்ஜியங்கள் 20 சைபர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு நம்பருக்குங்கிற ஒரு நேமே அந்த காலகட்டத்தில் வச்சிருக்காங்க. தமிழ் மொழியில அதை வந்து மகாயுகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது நீங்க கால்குலேட்டர்லயே கூகுள்லயே போட்டீங்கன்னா அன்ஸ்பெசிஃபைடுன்னு வந்துரும். இல்ல அப்படின்னா அதுக்கான பெயர்களை இன்னைக்கு சில காலங்களா தான் வந்து அறிவியலாளர்கள் அதுக்கான பெயர்களை வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது சைபர் 20 சைபர் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அழைக்கிறது அப்படின்ட்டு. ஆனா அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பழமையான காலகட்டத்தில் தமிழ் மொழியில இதுக்கான வார்த்தைகள் இருந்திருக்கு அப்படின்னா கணிதத்திலையும் சரி அறிவியலையும் சரி தமிழர்கள் எவ்வளவு அறிவாளி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சான்றுல இருந்து நமக்கு தெரியுது. தமிழ் மொழியினுடைய 6வது மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ஏகப்பட்ட மொழிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு உலகத்திலே பழமையான மொழியா தமிழ்ல சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட 4000 இருந்து 5000 வருடங்கள் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பழமையானதா இருக்கிறது மட்டும் ஒரு மொழியை சிறப்பு ஆக்கிறாது. பழமையானதா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் காலகட்டம் வரையும் அழிஞ்சு போகாம அது பேசப்பட்டு வந்துட்டு இருக்கணும். சோ அந்த மாதிரி சில மொழிகள்ல பழமையான மொழிகள்ல இன்னைக்கு வரைக்கும் அழியாம பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மொழிகள்ல மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி தான் தமிழ் மொழி. இதுல இருந்து நமக்கு தெரியுது தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்ட்டு. 5000 வருடங்களா பழமையான ஒரு மொழி வந்து இன்னைக்கு வரைக்கும் பேச்சு வழக்குல இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி இருந்த அதுக்கு தமிழுக்கு இணையா இருந்த பல பழமையான மொழிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு அழிஞ்சு போயிருச்சு. ரொம்ப கம்மியான மொழிகள் தான் பேச்சு வழக்குல இருக்குது. அதையும் கம்மியான மக்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு பழமையான ஒரு மொழி 5000 வருடம் பழமையான மொழி வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது இங்க மட்டும் பேசல, தமிழ் மொழி அப்படிங்கிறது தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதே அபிஷியல் லாங்குவேஜா ஸ்ரீலங்கால சிங்கப்பூர்ல இருக்குது. மலேசியாவுல பேசிட்டு இருக்காங்க. செகண்டரி லாங்குவேஜா கூட வச்சிருக்காங்க. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட தமிழ் லாங்குவேஜ் வந்து சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணி குழந்தைங்களுக்கு படிக்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நாடுகள்ல. சோ பாத்துக்கோங்க தமிழ் மொழியோட பெருமைகள் கடல் தாண்டி பழமையான காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி நிலைச்சிருக்கு அப்படிங்கிறது. 5வது மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்தியாவை பல மன்னர்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க. அதாவது யார் யார் அப்படின்னா அதாவது இங்கிலீஷ்காரங்களா இருக்கட்டும், போர்ச்சுகீஸா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், பல பேர் இந்த சைடு வந்தாங்க. இப்படி வந்த போது இந்தியா பல பேருடைய கண்ட்ரோல் இருந்திருக்குது. வெளிநாட்டுல இருந்து வந்த பல மன்னர்களா இருக்கட்டும், இஸ்லாமிய மன்னர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு காலகட்டத்துல இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில பல மொழிகள் வந்து அந்த காலகட்டத்திலே பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. அப்படி பேசப்படும் போது இந்தியாவிலே முதல்ல அதாவது ஒரு நூலா வெளியிடப்பட்ட ஒரு மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழி தான்.
ஃபர்ஸ்ட் இந்தியன் லாங்குவேஜ் டு கெட் பப்ளிஷ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற பெருமை வந்து தமிழுக்கு தான் இருக்குது. இது எப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னா 1578ல போர்ச்சுகீஸ்காரங்களால பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு பிரேயர் புக் ஒன்னு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது பேர் கூட தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்ல வந்து வெளியிடப்பட்டது. சோ அப்படி இந்தியாவுல முதல்ல வெளியிடப்பட்ட ஒரு நூல் வந்து தமிழ் மொழியில தான் வெளியிடப்பட்டுச்சு. அந்த பெருமையை தமிழ் மொழி தான் வாங்குச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பா இருக்குது. தமிழ் மொழியினுடைய 4வது சிறப்பு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை அப்படிங்கறது கூட சொல்லலாம். சில பேர் இதை வந்து இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம். சொன்னாலும் சொல்லலைன்னா நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நான் வந்து வெளிப்படையாவே சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சிறப்புல இருந்து நமக்கு என்ன தெரியுதா, தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஆதி மனிதர்கள் அதாவது ஏன்ஷியன் பீப்புள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட கருப்பா தான் நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. கருப்பாவும் இருந்திருக்காங்க, சிவப்பாவும் இருந்திருக்காங்க. ஆனா தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் போது தமிழர்கள் எல்லாருமே வந்து கருப்பா தான் இருந்தவங்க. தமிழ் மன்னர்கள் ராஜராஜ சோழனா இருக்கட்டும், பல சோழ அரசர்களா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய நிறமும் வந்து கருப்பு தான். என்னதான் நம்ம வந்து வெள்ளையா இருக்கிறோம், தமிழர்களே வெள்ளையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது வந்து கம்ப்ளீட் ஒயிட் அப்படிங்கிற கான்செப்ட்ல வராது. இங்கிலீஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் தான் வந்து உண்மையிலே வெள்ளையர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நம்ம சிவப்பா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெள்ளையர்கள் அப்படிங்கிறது கிடையாது. தமிழர்களுடைய நிறப்பே வந்து கருமையான நிறம் தான், கருப்பு தான், டார்க்கான இந்த ஒரு ஸ்கின் டோன் தான். சோ இப்படி ரொம்ப பழமையான மனிதர்கள் தான் டார்க் ஸ்கின் டோன்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் உருவாகி வந்த ஆதி மனிதர்கள் எல்லாமே வந்து ஆப்பிரிக்கால பல விதமான பழங்காலத்து ஆதி மனிதர்கள் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து இருக்குது, சயின்டிபிக்காவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரி ஆதி குடி ஆதி மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நிறம் எல்லாமே வந்து கருமையா தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. தமிழர்கள் கருமையானவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தமிழர்கள் எவ்வளவு பழமையானவங்க, எவ்வளவு ஆதி குடியிலிருந்து ஆதி காலத்திலிருந்து தோன்றினவங்க அப்படிங்கிறது இந்த ஒரு சான்றிலிருந்து இருந்து அறிவியல் பூர்வமாவே நமக்கு தெரியும். தமிழ் மொழியினுடைய 3வது சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ் மொழி அப்படின்னு சொன்னாலே, தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே இன்னைக்கு கடல் கடந்து உலகம் ஃபுல்லா அந்த பெருமை போயிருக்குன்னா அது காரணம் வெறும் 3 பேர் தான். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்ட்டு 3 பேரும் அரசர்கள் தான். சோ இந்த மாதிரி நம்ம அரசர்கள் எடுத்துக்கும் போது இந்த சோழ அரசர்கள் தான் மிகப்பெரிய அரசர்கள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து கோயில் கட்டியிருக்காங்க, கடல் கடந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம பல பேருக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து இந்தியாவிலே சிறந்த அரசர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, the longest ruling dynasty in India is சோழா கிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்தியாவை அதிக வருடம் ஆட்சி செஞ்ச இந்திய அரசர்கள் யார் அப்படின்னா சோழர்கள் தான். ஏகப்பட்ட அரசர்கள் வந்து இந்தியா வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. வெளியிலிருந்து பல அரசர்கள் வந்து வந்திருக்காங்க. இந்தியாவை பூர்வீகமா கொண்ட பல அரசர்களும் இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பேர் ஆட்சி செஞ்சாலும் பாத்தீங்கன்னா மௌரியர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க, சேரர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பேர் ஆட்சி செஞ்சாலும் அவங்களுடைய ரீஜன்ஸ் ஆட்சி செஞ்சிருக்காங்களே தவிர நீண்ட காலம் இந்தியாவிலே இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய தாய் மண்ணை ஆட்சி செஞ்ச பெருமை அப்படிங்கிறது சோழர்களுக்கு தான் இருக்குது. இவங்க எவ்வளவு வருஷம் ஆண்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 வருஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய பூர்வீக நிலத்திலே இருந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க சோழர்கள் அப்படின்னு சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய பெருமையா இருக்குது. தமிழர்களுடைய 2வது மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவில் ஏகப்பட்ட அரசர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. இந்தியாவை ஆண்ட பல அரசர்கள் அப்படின்னு கேட்டா மௌரிய அரசர்கள், பல அரசர்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவை ஆண்ட பழமையான அரசர்கள் அப்படின்னு இந்தியாவாண்ட ஏன்ஷியன் கிங்ஸ் ஹிஸ்டரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமையான அரசரா யார் இருக்கலாம் அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு கணிக்கிறாங்க அப்படின்னா பாண்டியர்களும் சேரர்களும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மௌரியர்கள் இருந்த காலகட்டம், மௌரியர்கள் தான் வந்து பழங்காலத்துல இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியாவே வந்து இருக்கும். எந்த ஒரு சோஷியல் புக்கோ ஹிஸ்டரி புக்கோ எடுத்து படிச்சாலும் சோ அந்த மாதிரி மௌரியர்கள் இருந்தப்ப வந்து அவங்க வந்து எந்த ரீஜன் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா கர்நாடகா, ஆந்திரா வரைக்குமே அவங்க வந்து ஆண்டிருக்காங்க. ஆனா கேரளாவையோ இல்ல தமிழ்நாடு உள்ள ரீஜனை மௌரியர்கள் வந்து ஆளவே கிடையாது. சோ இந்த ஒரு சான்றுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, என்னதான் மௌரியர்கள் இந்தியாவாண்ட பழமையான அரசர்கள் சொன்னாலும் கூட தமிழ்நாடோ கேரள எல்லைக்கு அவங்க வந்து வரவே கிடையாது. தென்னிந்தியாவில் உள்ள தமிழகத்தோட எல்லைக்கு அவங்க புகுறவே கிடையாது. சோ இதுல இருந்து நமக்கு தெரியுது ஒருவேளை மௌரியர்கள் வரத்துக்கு முன்னாடியில இருந்து கூட தமிழர்கள் இங்க வந்து இந்த பகுதியில வந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனா இது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படல அப்படிங்கறதுனாலயே மௌரியர்கள் தான் இந்தியாவை ஆண்டாங்க அப்படிங்கிற பெயர் வந்து இருக்குது. ஆனா மௌரியர்களுக்கும் முன்னாடியே ரொம்ப பழமையான அரசர்கள், இந்தியாவுடைய பழமையான அரசர்கள் அப்படின்னு கேட்டா பாண்டியர்களையும் சேரர்களையும் தான் நம்ம சொல்லணும். மௌரியர்களுக்கு முன்னாடியே தமிழகத்துல தோன்றி தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பெருமை இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது. சோ தமிழ் மொழின்னு பத்தினா அந்த முதல் சிறப்பான சான்று என்ன அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது, இந்த தமிழ்ங்கிற இந்த வார்த்தையே தான். என்னதான் தமிழ் மொழிக்கு பல சிறப்புகள் இருக்கு, பல இலக்கணங்கள் இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு, அரசர்கள் இருக்கிறாங்க, மக்கள் பேசுறாங்கன்னு பல விஷயங்கள் சொன்னாலும் நம்ம சொன்னாலும் சொல்லலைனாலும் தமிழ் வந்து தன்னைத்தானே சிறப்பித்துக் கொண்டு தன்னைத்தானே நிகழ்த்தி கொண்டு இன்னைக்கு இணையான மொழியாக நின்று பழமையான மொழியாக திகழ்கிறது அப்படிங்கிற வாக்கியம் இருக்கும். அந்த
வந்து நம்ம சொன்னாலும் சொல்லலைனாலும் தமிழ் அப்படிங்கிற மொழி தன்னைத்தானே சிறப்பித்துக் கொள்கிறது அப்படிங்கிறது இந்த வார்த்தையில இருந்து தெரியுது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, இந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம வந்து பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா தம் பிளஸ் இல் அப்படின்றத வந்து பிரிக்கிறாங்க. இந்த தம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமையான, இனிப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தம், அது மட்டும் இல்லாம சவுண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. சோ இப்படி தம் பிளஸ் இல் ரெண்டை இணைக்கும் போது தமிழ், சொல்லும் போதே இனிமையான வார்த்தைகள் நிறைந்த இனிமையான சத்தம் தான் தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கான எடுத்துக்காட்டு இருக்குது. தமிழ் அப்படின்னா இனிமை அப்படிங்கிறது இந்த ஒரு எடுத்துக்காட்டுல இருந்து தெரியுது. சோ அப்போ ஒரு மொழிக்கு ஒரு பெயர், ஒரு மொழின்னு இருந்துச்சு, அந்த மொழிக்கு வந்து ஒரு பெயரை சூட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த பெயருக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு, இவ்வளவு பெரிய இனிமையான ஒரு சொல் தான் தமிழ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கு அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தன்னைத்தானே இந்த தமிழ் மொழி எப்படி சிறப்பிச்சு இன்னைக்கு வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு தெரியுது. தமிழ் மொழியோட சிறப்பு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடல் கடந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அரசர்கள், இலக்கியவாதிகள் என்னதான் பல விஷயங்கள் நம்ம வந்து சொன்னாலும், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் கூட தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை தன்னைத்தானே நிலைநிறுத்தி இன்னைக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம் இந்த தமிழ்ங்கிற வார்த்தையும் தமிழ்ங்கிற மொழியும் தான். ஏன் அப்படின்னா இந்த தமிழ் அப்படிங்கிற இந்த மொழியே வந்து நம்ம கடவுளா பாக்குறோம், தமிழ் தாயா பாக்குறோம். சோ சொன்னாலும் சொல்லனாலும் தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழி கிடையாது, ஒரு கடவுள், ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பேசலாம், ஹிஸ்டரி பேசலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் குரு ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.